உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திமுக வந்து விஜய் வந்து லெஃப்ட் ஹேண்டில் இல்லை சார், லெஃப்ட் ஃபிங்கரில் தான் டீல் பண்ணுறாங்க. போய் வரமா போய் விளையாட போ அப்படி தான் பண்ணுறாங்க. என்ன சார் திமுகவுக்கும் தாவேக்கும் தான் போட்டி சார்? நான் சொல்கிறேன் சார், இங்கே 2 பேருக்கு தான் சார் போட்டி. நான் சொல்கிறேன், இங்கே 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்று டிஎம்கே வெர்சஸ் என்டிகே, 2 கட்சிக்கு தான் போட்டி. அப்போ ஏடிஎம்கே கூட வரலன்ற கிடையாதுன்ற நான் கிடையாது. இவங்க பாணியிலே சொல்லுவான், எது டிவிகே ஏடிஎம்கேலாம் வந்து சீன்லேயே கிடையாது. ஒவ்வொரு இடத்துலையும் கேட்டால் இந்த சவுர் எத்தனை பேர் காவு வாங்குமோ சொல்லுவாங்க தெரியல. ரஞ்சித் தான் சொல்லியிருப்பான் அந்த படத்தில், எழுதுனான்னு தெரியல சார் எனக்கு அந்த வசனம். உண்மையிலேயே ரஞ்சித்தை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா முதல் கேள்வி தான் கேட்பேன், ரஞ்சித்தை கேட்பேன் அது எப்படி பார்த்து இந்த செவரு இன்னும் எத்தனை பேரை காவு வாங்குமோன்னு வச்சே போகிற ஒரு வரி ஒரு லைனு எப்படா அது, எப்படி அது? ஏன்னா இப்படி தான் பொருந்தது, விஜய்க்கு தான் பொருந்தது அது. அதனால தான் நான் வந்து சொல்கிறேன், இந்த இடத்துல இது ஒழுங்கற்ற கூட்டம். அதை கொண்டு வந்து நீங்கள் என்டிகேவோட ஒப்பிடவே கூடாது. என்ன கேட்டால் டிவிக்கோட எந்த வகையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பிடக்கூடாது. விஜயே ஒப்பிடக்கூடாதுன்ற நான் விஜய் ஒப்பிட முடியாது சார். ஒரு போராளியோட கொண்டு வந்து ஒரு பொறிக்கையை கொண்டு வந்து ஒப்பிடுவீங்களா சார்? நீங்கள் ஓப்பனாக சொல்கிறேன், அடித்து பேசுவோம்மா. போராளி எங்க, பொறிக்கை எங்க, யாரும் நீங்கள் ஒப்பிட முடியாது. ஸ்டாலின் ஒப்பிடுவீங்க நீங்கள், அவர் சீனியாரிட்டி எங்க? ஸ்டாலின் சீனியாரிட்டி எங்க? உன்னுடைய சீனியாரிட்டி எங்க? ஆனால் விஜயோட வருகை வந்து நாம் தமிழர் கட்சியோட ஓட்டு வங்கியை பாதிக்கும் அப்படின்ற மாதிரி கருத்து. ஒன்று இப்படி தான் ரீல் ஓட்டிருந்தீங்க, அதுதான் நேற்று பதிலடி கிடச்சிச்சு மாநாட்டில். இது ஒரு வாக்கு வங்கியை ஒன்றும் கழட்ட முடியாது, ஸ்ட்ராங்காக இருக்குது. பார்த்தீங்களா, காமிச்சாச்சுல்ல, ஸ்ட்ராங்காக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பிடுங்க முடியாது. விஜய் பிடுங்கிறதுனா அவரே தான் பிடிக்கணும், அவங்க கட்சியிலேருந்தே தான் பிடுங்கணும். உலகெங்கிலும் வாழும் மெட்ராஸ் மெயில் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பது அரசியல் ஆய்வாளர் திரு ஷேக்வாரா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். பரபரப்பாக போயிட்டு இருக்க விஷயம் என்னன்னா, நாத்தாக்காவோட வேட்பாளர் அறிமுக கூட்டம் ஃபுல்லாக பாதி வழக்கம் போல பாதி ஆண்களுக்கும் பாதி பெண்களுக்கும் வெற்றிகரமாக அவர் கொடுத்துட்டாரு. காரைக்குடியில் அவரும் நிற்க போறாரு. ஸோ இந்த மாநாடு பார்க்கும்போது நல்ல ஒரு செம்ம கூட்டம் சார். ஆனால் அந்த கூட்டம் வந்து நல்லாவே கூட்டி இருந்தது. இதோட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இன்னைக்கு தாவேக்காவோட மாநில நிர்வாகிகள் கூட்டம் நடக்குது. ஸோ இந்த கூட்டத்தில் வந்து அதே மாதிரி கூட்டம் சேரப்போகுது. ஒவ்வொரு வாட்டி விஜய் கூட்டம் நடத்த போதெல்லாம் வந்து பலி கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் வருது. ஸோ இந்த வாட்டி கூட்டம் எப்படி இருக்கும் சார்? இதே அந்த நாம் தமிழர் கட்சியோட மாநாட்டையும் இந்த கூட்டத்தையும் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலேயே, இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இப்படி ஒரு டிசிப்ளைனான ஒரு மாநாட்டை நான் பார்த்ததில்லை சார். 55 வயசு ஆகுது எனக்கு. கடந்த காலத்தில் எத்தனை கூட்டங்கள், எத்தனை அரசியல் கட்சிகள் கூட்டத்தில் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பேன். நான் கிட்டத்தட்ட 85 நான் பார்த்துட்டு வரேன் சார். 85 நான் பார்த்துட்டு வரேன். சாதாரண கூட்டங்கள். இதே இன்னைக்கு இருக்கிற திருச்சி சூர்யா இருக்கார்ல, திருச்சி சிவா இருக்கார்ல, ஆமாம், அவர் பங்கேற்ற கூட்டம், வெற்றி கொண்டான் பங்கேற்ற கூட்டம், இப்படி கடந்த காலத்தில் பல கூட்டங்கள் பார்த்துருக்குறேன். அடுத்தடுத்து அரசியல் கட்சிகளுடைய கூட்டங்கள் பார்த்துருக்குறேன். 84, 85 வந்து வாஜ்பாய் வந்து அப்போ வந்து ஜனசங்கம் இருந்துச்சு, பாரதிய ஜனசங்கம். அப்போ வந்து அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், அதான் பிஜேபி ஆரம்ப காலகட்டம்னு கூட நான் சொல்ல முடியும். நான் 80களில், வருஷங்கள் சரியாக நினைவில், 80களில் நான் சொல்கிறேன். ஒரு 12 வயசு அப்படி இருக்கும்போது நான் சொல்கிறேன். 82 இந்த மாதிரி வாக்கில் இதே சவுகார்பேட்டையில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு போஸ்டர் சார், பெரிய போஸ்டர்லாம் கிடையாதுங்க, ஒரு 1/2 அடிக்கு 2 அடிக்கு ஒரு போஸ்டர் இருக்கும். அதனுடைய அந்த வாஜ்பாயோட முகம் இருக்கும், அந்த பேர் மட்டும் பதிவாயிருக்கும். வாஜ்பாயின்னு வருது இல்லையா, அப்படின்னு சொல்லி அந்த பேர் வந்து அந்த வாஜ்பாயின்றது அந்த பேர் அது பதிவு இருக்கும். அப்போ வந்து ஒரு கூட்டங்கள் நடத்துவாங்க, அப்போது பிஜேபி கூட்டம். ஸோ இன்றைக்கி பார்க்குற பிஜேபி கூட்டங்கள்லாம் வேறு எப்படியே இருக்குது. ஆனால் அவ்வளோ டிசிப்ளினாக வந்து பிஜேபி கூட்டம் தான் டிசிப்ளினாக இருக்கும். அப்படி குறைவான கூட்டம் இருந்தால் கூட டிசிப்ளினாக இருக்கும். நான் சொல்கிறேன், அரசியல் கட்சிகளில் சொல்கிறேன். சேர் காலியாக இருக்கும்னு சொல்கிறாங்களே இப்போ. ஆமாம், சேர்கள் காலியாக இருக்கும், ஆனால் டிசிப்ளினாக இருக்கும்ன்றாங்க. ஒரு இறை வணக்கத்தோட அவங்களுக்குன்னு ஒரு ஸ்லோகம் வச்சு வருது அரசியல் கட்சிகள். அப்போது ஒரு கட்சிகளுக்கும் ஒரு கல்ச்சர் இருக்குது, ஒழுக்க கல்ச்சர் சொல்கிறோம். டிசிப்ளின் கல்ச்சர் டிஃப்ரெண்ட்டாகும். தேசிய கட்சிகளுக்கு ஒரு மாதிரி, மாநில கட்சிகள் ஒரு மாதிரி, கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு மாதிரி, இப்படி வந்து காங்கிரஸுக்கு ஒரு கல்ச்சர் இருக்குது. இப்படி வந்து இந்த கூட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலாச்சாரமே வந்து டிஃப்ரெண்ட். இது அத்தனையும் முறியடிக்கிற மாதிரி மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை வந்து இவ்வளோ ஒழுக்கமாக நடந்துக்க முடியுமா? வந்தவங்க அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்சி பார்த்தோம் சார், எனக்கு அப்படியே கண்கள் பணிச்சிச்சு சார். எனக்கு என்னென்னா, அந்த சேர்கள்லாம் வந்து சின்ன ஒரு குட்டி பையன் வந்து அந்த சேர்லாம் எடுத்து அடுக்கிறான் சார். நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில, உண்மையாக சொல்கிறேன்.
அந்த காட்சி பார்த்த உடனே அந்த பையனை அப்படியே அள்ளிக்கலாம்னு தோணுச்சு சார். உண்மையிலேயே அவன் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேரை தூக்கி உயரமான இடத்த தூக்கி வச்சு ட்ரை பண்ணுறான் சார் அதை அடுக்கிறதுக்கு. எப்படி இருக்கு பார்த்தா பெண்கள் எடுத்து வைக்கிறாங்க, சேர்களை எடுத்து வைக்கிறாங்க. ஒரு சேர் உடையல சார், ஒரு சேர் உடையல. எவ்வளோ வந்து நாம் வந்து வெறும் அந்த பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் வந்து நம்ம எவ்வளோனா சிலாகச்சு பேசலாம். ஆனால் அந்த பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் எல்லாம் நிறைவடைஞ்ச பிறகு, எல்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நம்ம அந்த சேர்கள் அடுக்கிற அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒழுக்கம் இருக்கு பாருங்க. ஏதாவது ஒரு சின்ன சலசலப்பு இருக்கா சார்? ஒரு கூட்டத்தில் வந்தான், இவன் வந்து இங்கே குடிச்சிட்டு பிறந்திருந்தான், இல்லை அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் சத்தம் போட்டான், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல இந்த ஒழுங்கீனம் நடந்துச்சு, பெண்கள் வந்து கஷ்டப்பட்டாங்க, ஏதாவது சீமானவர்கள் அந்த விஷயத்துல சாதிச்சிட்டாருன்னு சொல்றீங்க சார். இதில் சாதனைக்கு அடுத்த வார்த்தை தான் போடுங்க சார். நான் மனசார சொல்கிறேன். இவ்வளோ ஒழுக்கமான வந்து இராணுவ கட்டுப்பாடுன்றது வந்து இங்கே தான் சார் பார்க்க முடியுது. சொல்கிறாங்களே இராணுவ கட்டுப்பாடு, இதாண்டா இராணுவ கட்டுப்பாடு. அப்படி தான் நான் பார்த்தேன். அதில் வயதில் வந்து மூத்தவங்க இருக்கிறாங்க, இளையவங்க இருக்கிறாங்க, தள்ளாடுற வயசுலேயே வர்றாங்க. இது மாதிரி ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா இது மாநாடுனே சொல்லக்கூடாது சார். இது மாநாடுன்ற வழக்கமாக, ஏன்னா மாநாடு சொன்னால் இப்போ மற்ற கட்சிகள்லாம் அவங்களும் மாநாடுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இப்படி வந்து ஒரு திருவிழா வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒழுக்கமான ஒரு திருவிழா, மக்கள் திருவிழான்னு தான் நான் சொல்வேன். மாநாடு கிடையாது, மக்கள் திருவிழா இது. அப்படி தான் நான் இதை வந்து பார்க்குறேன். அதனால தான் ஒரு இதில் போட்டிருந்தேன், கேட்டேன் இது மாநாடா திருவிழாவான்னு கேட்டேன். ஏன்னா திருவிழாவில் தான் வந்து மக்கள் வந்து இப்படி குடும்பமாக வந்து உட்கார்ந்து வந்த வேகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா வந்து அமைதியாக கலைஞ்சி செய்கிற அந்த போக்கெல்லாம் நீங்கள் இங்கே தான் பார்க்க முடியும். பிரமிப்பாக இருக்குது. பிரம்மாண்ட மாநாடு சொல்கிறாங்க, இது வந்து ஒரு பிரமிப்பான ஒரு மாநாடு தான் இருக்குது. பிரம்மாண்டம்ன்றதை தாண்டி அனைத்து நிகழ்ச்சியும் முடிஞ்ச பிறகு நமக்கு ஒரு பிரமிப்பை தருது. நீங்கள் அது அப்படியே வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தலைகீழாக இருக்குது டிவிக்கோட நிலைமை. தலைகீழ். ஒவ்வொரு இடத்துலையும் கேட்டால் இந்த சௌர் எத்தனை பேர் காவு வாங்குமோ சொல்லுவாங்க தெரியல. ரஞ்சித் தான் சொல்லியிருப்பான் அந்த படத்தில். எழுதுனான்னு தெரியல சார் எனக்கு அந்த வசனம். உண்மையிலேயே ரஞ்சித்தை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா முதல் கேள்வி தான் கேட்பேன். ரஞ்சித்தை கேட்டான், அது எப்படி பார்த்து இந்த சௌரி இன்னும் எத்தனை பேரை காவு வாங்குமோன்னு வச்சே போகிற ஒரு வரி, ஒரு லைனு. எப்படா அது, எப்படி அது? ஏன்னா இப்படி தான் பொருந்தது, விஜய்க்கு தான் பொருந்தது. அது இப்போ சொல்லப்போனால் விஜய்க்கு தான் பொருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ கடந்த காலத்தை கூட அதை டைலாக் யூஸ் பண்ணுவாங்க. எதுன்னு கேட்டால் இந்த சௌரி எத்தனை பேருக்கு, அது வேறு. பட் இதை பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர், அப்புறம் ஒரு 3 பேர், அப்புறம் வந்து பார்த்தோன்னா சாலை இப்போ வந்து பார்த்தோன்னா வந்து சாலையில் அங்கங்கே வந்து பார்த்தோன்னா வந்து உயிரிழப்பு. அதுக்கப்புறம் ஒரு 41 பேர், 43 பேர், 2 சிசுவோடு சேர்த்த 43 பேர். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒருவர். இப்படி வந்து நம்மளுக்கு அப்போது இன்னும் இந்த சௌரி எத்தனை பேர் காவு வாங்குமோன்ற அந்த டைலாக் வந்து இங்கே தானே பொருத்தமாகுது. நிச்சயமா விஜய்க்கு தானே பொருத்தமாகுது சார். இப்போ சொல்கிறாங்க சார் சில பேர், இன்றைக்கி காலைல ஒரு தம்பி ஃபோன் பண்ணுறாரு, தூங்கி எழுந்ததுமே ஒரு ஃபோன் வருது. என்னான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சின்ன தம்பியாக, ரொம்ப வயசில் வந்து ரொம்ப அவன் வந்து கூர்ந்து கவனிக்கிறான். வாட்ஸ்அப்பில் தான் வந்து தொடர்பு வரான். இத்தனைக்கும் அவனை நான் பார்த்ததே கிடையாது. ஃபோன் தொடர்பு மட்டும்தான். திடீர்னு ஃபோன் பண்ணுவான், இல்லை வந்து மெசேஜ் அனுப்புவான். அந்த தம்பி எனக்கு ஃபோன் பண்ணுறான் காலையில். அவனுக்கு என்ன வயசு கூட கேட்டான், 20 21 வயசு தான். நான் சொன்னேன் 20 முடிஞ்சு 21 வயசாகுதுன்னு. அவனை சின்ன பையன், ஆனால் என் பேச்சை வந்து தொடர்ந்து பார்க்குறான். அவன் கேட்குறான், ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நான் கேட்டான். காலையில் தூங்கி நானே இன்றைக்கி லேட் நைட்டு, நான் என்ன படுத்ததே 2 மணி 3 மணி தான் படுத்தேன். காலையில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, இன்றைக்கி சண்டேனால கொஞ்சம் விட்டேன். என்னடா ஃபோன் வருது காலையில் சொன்னேன், எழுந்து காலை சொன்னேன் அந்த பையன், சொல்லுப்பா அப்படின்னா. ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா நான் உங்களுக்கு என்ன, சொல்லுப்பா என்ன சொல்லுப்பா அப்படின்னா. பந்தல் போடுறாங்கண்ணா. எங்கப்பா அப்படின்னு கேட்டேன். பந்தல் போடுறாங்கன்னு திடீர்னு எங்கேன்னு கேட்டேன். டிவிக்கு வந்து வேலூரில் வந்து விஜய் வராருன்னா பந்தல் போடுறாங்கண்ணா. சரிப்பா அப்படின்னா. சேர்லாம் கூட போடுறாங்கண்ணா. சரிப்பா அப்படின்னா. இந்த மேட்ரு நீங்கள் தானே பேசுனீங்க முதல்ல. நீங்களும் ஆதனில் வந்து ஒரு மாதேஷானா இருக்கிற நீங்களும் 2 பேரும் தான் உட்காந்து பேசுனீங்க சொன்னீங்கன்னு கேட்டான். பந்தல் போடுறதுக்கு கதி இல்லையா அவனுக்கு, சேர் போடுறதுக்கு கதி இல்லையான்னு, சோறு போடுறதுக்கு கதி இல்லையான்னு சொல்லி வந்து கேட்டிங்கன்னா, அதுதான் நான் வந்து இப்போ பந்தல் போட ஆரம்பிச்சிட்டாங்கண்ணா, பந்தல் போடுறாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டுருந்தேன். சரிப்பாண்ணே. சேர்லாம் போடுறாண்ணா. எப்போண்ணா அது நீங்கள் சொன்னால் உடனே அது பண்ணுறேன்னு. உடுப்பா போட்டுறேன். சரி சோறு போடுவானா அப்படின்னு சொல்லி கேட்டேன். சோறு போடுவானான்னு கேட்டேன். அது தெரில நான் கேட்டேன். சோறு போடுற வரைக்கும் விட மாட்டோன்னே. இது அந்த மக்களுக்கு சோறு போடுற வரைக்கும் விட மாட்டோம். இன்னும் நம்ம கழுவி ஊற்றுவோம்பா, கொஞ்சம் தம்பி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிற தம்பி அப்படின்னு ரொம்ப ரெக்வஸ்ட்டாக கேட்டேன். சரிண்ணா தெரிஞ்சுண்ணா, நீங்கள் தூக்கத்தில் இருக்கீங்க தெரிஞ்சுனான்னு சொல்லிட்டு சொன்னான். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு முறையும் இதை தான் நான் தான் சொல்கிறேன்.
இதை செஞ்சுருக்கணும், இதை செய்யலை, இதை ஏன் செய்யலை, இதை ஏன் செய்யலை, இதை ஏன் செய்யலைன்றத நம்ம அடுத்தடுத்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடியே நம்ம சொன்னோம். ஒரு விஷயம் நம்ம சொல்லும் போதெல்லாம் வந்து திருத்துற வகையில் தான் நம்ம சொல்கிறோம். நம்ம சொல்லக்கூடிய விதம் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்கணும். உனக்கு அப்படி தானே சொல்லணும், ஹார்ஷாக இருக்குன்னா அப்படி தான் சொல்லணும். கடந்த இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிகிட்டே வரும்போதெல்லாம் அப்போல்லாம் வந்து அடுத்தடுத்து இவங்க மாற்றிக்கிட்டே வருவாங்க. அது நிறைய விஷயங்கள் எனக்கே ஞாபகம் இல்லை. நாம் சொல்கிறதுலாம் அதுக்கப்புறம் அடுத்தது நடக்கும். இதை இப்போ கூட பார்த்தீங்கன்னா வந்து இதில் என்ன நடக்குது தெரியல, பந்தல் போடுறாங்க, சேர் போடுறாங்க, ரைட். நான் சொன்ன பெண்கள்லாம் வந்து இயற்கை உபாதையில் வருவாங்கல்ல, சேர் போடுறது தெரியாதா, அடிப்படை தெரியாதா, இதை சொல்லி தெரிஞ்சிடணுமா? இதில் என்ன பெருமை இருக்குது? நம்ம சொல்லி தான் அவர் செய்கிறாருன்றதுல எனக்கு பெருமையே கிடையாது. காரணம் என்னென்னா இதெல்லாம் உனக்கே தெரியணும், உனக்கே தெரியணும் இதெல்லாம். இப்போ அடுத்த கட்டம் வந்துட்டேன் சார். ஒன்றுமே இல்லை சார், ரொம்ப பிடிக்காத விஷயம் கேட்டால், எவ்வளோ கருத்து வேற்றுமைகள் இருந்தால் கூட ஒரு முதலமைச்சர் சார், முதலமைச்சர் நீ முதலமைச்சரை வந்து என்ன நக்கலாக நீ வந்து அங்கிள், நீ எதுக்காக நீ அங்கிள்ன்ற வார்த்தையை போட்டோன்னு உங்களுக்கு தெரியாதா? அவ்வளோ புரிஞ்சிக்க முடியாதா? திராவிட இயக்க ஊடகங்கள் கூட யாரும் பேசலை சார். இது பெருமைக்காக நான் சொல்ல கிடையாது. எப்படி அவர் முதலமைச்சரை வந்து இவன் வந்து இப்படி கிண்டல் பண்ணுவான்? அவருடைய சீனியாரிட்டி என்ன? முக ஸ்டாலின் சீனியாரிட்டி என்ன? இல்லை, அவர் சைட்ல இருந்து சொன்னது என்னன்னா, சின்ன வயசுல இருந்தே பார்த்து வளர்ந்ததால் அந்த உரிமை அதை முதல்ல இருந்து அது ஆரம்பத்துலேருந்தே இருக்கணும், ஆரம்பத்திலே இருந்திருக்கணும். எந்த இடத்துல நீ வந்து அவர் அங்கிள்னு நீ சொல்லியிருக்கிற? எந்த இடத்துலையும் அங்கிள்னா சொல்லலை. இது நக்கல் பண்ணது, இது ட்ரெண்ட் ஆகணும், இது நக்கல் அடிக்கிறது சொல்லிட்டு பார்த்து தான் இருந்தோம். அப்போ நீ சொல்லக்கூடிய நீ முதல்ல என்ன செஞ்சுருக்கணும்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே சொன்னல முதல் இன்னும் பெரிய பிடுங்கி கத்த கட்டிட்டா மாதிரி இவர் இது அது பேர் சொல்கிறதுல வந்து இவர் பெருசாக வந்து பெரிய தலைவராயிட்டார். இவர் யார்? விஜய் பெரிய தலைவர். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே என்ன இது அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் இந்த விகடனில் அந்த அம்பேத்கர், அதான் முதல் பேச்சு. அப்போ நீ சொல்லியிருக்கணும் அங்கிள் ஸ்டாலின். நீ அப்போ சொல்லியிருந்தேன்னா மரியாதையாக சொல்லியிருக்காரு, ரைட், ஓகே. அதுக்கப்புறம் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நக்கல் அடிக்கிறதுக்கு கிண்டல் அடிக்கிறதுக்கு அங்கிள் ஸ்டாலின், அந்த அங்கிள் ஸ்டாலின்ற வார்த்தையை ஸ்டாலின் சார் அப்படின்னு சொல்ல வச்சது நான் தான். அதுவும் மரியாதையாக, இந்த நக்கலாக வந்து சார் இதெல்லாம் கிடையாது, மரியாதையாக சொல்லணும். இது ஸ்டாலின் சார் அவர்கள். இல்லை, அவரே ஒரு வீடியோவில் சொன்னார், அது நான் சும்மா தான் சொன்ன, மரியாதையில் சொன்னேன். அது எவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி ஆகிட்டாங்க. கிடையாது, மரியாதை சொன்னால் நீ முதல்ல சொல்லியிருக்கணும். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்ன அப்போ எப்படி சொன்ன? அப்போவே சொல்லிடணும். நீ எங்களை தான் அவ்வளோனா புரிஞ்சிக்க முடியாதா? நீ அவ்வளோ பெரிய அறிவாளி, நீ நக்கல் பண்ணுறதுக்கு தான் நீ அப்படி சொன்ன. ஆனால் அதை அவங்க ஈஸியாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணாங்க. ஒன்று உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திமுக வந்து விஜய் வந்து லெஃப்ட் ஹேண்டில் இல்லை சார், லெஃப்ட் ஃபிங்கரில் தான் டீல் பண்ணுறாங்க. போய் வரமா போய் விளையாடு போ அப்படி தான் பண்ணுறாங்க. என்ன சார், திமுகவுக்கும் தாவேக்கும் தான் போட்டி சார். நான் சொல்கிறேன் சார், இங்கே 2 பேருக்கு தான் சார் போட்டி. நான் சொல்கிறேன், இங்கே 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்று டிஎம்கே வெர்சஸ் என்டிகே, 2 கட்சிக்கு தான் போட்டி. அப்போ ஏடிஎம்கே கூட வரலன்ற கிடையாதுன்ற நான் கிடையாது. இவங்க பாணியிலே சொல்லுவான். எது இங்கே வந்து இந்த டிவிகே ஏடிஎம்கேலாம் வந்து சீன்லேயே கிடையாது. இது என்ன சார், சுதந்திர இந்தியாவில் அதிகபட்சமாக தமிழகத்தை ஆண்ட கட்சி ஏடிஎம்கே. சார், ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் இந்த ஏடிஎம்கே வேறு சார். எடப்பாடி வந்து அதை ஐஸ் கட்டி மாதிரி கரைச்சிக்கிட்டே வந்துட்டார் சார். சும்மா சொல்கிறதுல அர்த்தம் கிடையாது சார். அதுவும் குறிப்பாக இப்போ வந்து பிஜேபியில் அலைன்ஸ் வச்சது மூலமாக, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ டிஎம்டிகே இழந்ததன் மூலமாக மிகப்பெரிய சரிவை நோக்கி போயிட்டு இருக்குது ஏடிஎம்கே. நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றின்ற அந்த இலக்கில் தான் நிற்கல, அவர் வேறு கணக்கில் இருக்கிறார் சார். எடப்பாடியே டிஎம்கே ஆட்சி வந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறார். காரணம் கேட்டால் கட்சி நம்ம கையில் இருந்தால் போதும்னு நினைக்கிறார் இப்போதைக்கு. இது கட்சி இப்போ அமமுக வந்து ஒரு தனி கட்சி ஆயிடுச்சு சார். எலெக்ஷன் கமிஷனர் பதிவு பண்ணிட்டாங்க, இனிமேல் வந்து அதிமுக உரிமை கொண்டாட முடியாது. ஆனால் சசிகலாவும் ஓபிஎஸும் இன்னும் உரிமை கொண்டாடுறாங்களே. அதிமுக அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கிறாங்களே, புதிய கட்சி அண்ணன் ஆரம்பிக்கல. ஏன் புதிய கட்சி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதிமுகவுக்கும் அவங்களுக்கும் அக்கு தொக்குலன்னு அமையும். எந்த பிக்கு போடுங்களும் கிடையாது, அப்படி ஆயிரும். தனி கட்சி தொடங்கிட்டாங்கன்னா இவருக்கு பிக்கு போடுங்க கிடையாது. தனி கட்சி தொடங்கினா எந்த அக்கு தொக்கலமாக ஆயிரும். இதுதான். ஸோ அப்போ அதிமுக திமுக அடுத்து ஸ்ட்ராங்காக என்டிகே தான் வருது. என்டிகே தான் நேர் எதிர்போட்டி, வலிமையான கொள்கை போட்டியும் யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா கொள்கை போட்டி தான் இங்கே முக்கியம். கொள்கை பாருங்கள், கொள்கை போட்டி இல்லாத அந்த கொள்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இணக்கமாக போனதுல விளைவு தான் இன்னைக்கு விசிகா வந்து டிஎம்கே எதிர்த்து தொடங்கின கட்சி அலைன்ஸ் போயிடுச்சு. பிஎம்கே டிஎம்கே எதிர்த்து ஏடிஎம்கே எதிர்த்து தொடங்கின கட்சி தான் 2 கட்சியுமே.
அண்ணன் திருமாவும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அரசியல் வந்து எதிரிகள் யாருன்னு சொல்லி முடிவெடுத்தார். அப்படி தான் நான் எடுத்துக்கணும். ஓகே, தேசிய கட்சிகள் கூட சேர்த்துக்குங்க. அப்போ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொள்கை முரண் இல்லாதனால, கொள்கை முரண் கிடையாது, கொள்கை ஸ்ட்ராங்காக இல்லை. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த டிஎம்கேவோட போயிட்டீங்க. அப்போ தனி கட்சி எதுக்கு தேவையில்லையே, தனி கட்சி எதுக்கு தொடங்குனீங்க, கூட்டணிக்கு போகிறதுக்கு எதுக்கு போகிறீங்க? அப்போ போய் சாதிச்சது என்ன? அப்படி ஆயிடுது இல்லை. அப்போது இதுதான் இங்கே சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ இந்த இடத்துல வந்து என்டிகே ஏன் வந்து கேட்டிங்கன்னா கொள்கையிலேயே வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் தேசியத்தை பிரதானமாக வைக்கிறாங்க. திராவிடம், தமிழ் தேசியம். அப்போ இந்த இடத்துல ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெவ்வேறு வந்து பார்த்தீங்கன்னா இலக்கை நோக்கி நகர்றாங்க. ஸோ இதுதான் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ போட்டின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வருது போட்டி. டிஎம்கே வெர்சஸ் என்டிகே. நடுவில் எங்கேயாச்சும் தாவேக்கா இதெல்லாம் வருதுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்கல்ல சார், நான் பேஸ்லெஸ்ஸாக இருக்குது சார் எல்லாமே. இணையிற நபர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்லெஸ்ஸாக இருக்கிறாங்க. இப்போ சில பேர் வந்து கொஞ்சம் இந்த கட்சியோட வளர்ச்சியை பார்த்து கூட சில பேர் வந்து இதில் போய் இணையலான்ற வளர்ச்சியை பார்த்த பிறகு அப்படி இருக்கக்கூடாது. வளர்ச்சியை பார்த்து அது கூட எவன் போகிறவங்களாம் என்னன்னு கேட்டால் பொறுப்புக்காக போகிறான். இப்போ தனபாலுடைய மகன் போய் நீ சேர்ந்து ஏன் 2 வருஷமாக யோசனை பண்ணியிருந்தாரா? அங்கே யாரெல்லாம் வேணாம் புறக்கணிக்க போகிறாங்களோ அது குற்றச்சாட்டு அதானே சொல்கிறாங்க. டிவிக்கோட கொள்கை எனக்கு ரொம்ப பிடிச்சி வச்சுங்க, தலைவருடைய அந்த அணுகுமுறை இருக்கு பார்த்தீங்களா, பயங்கரமாக இருக்கிறாருங்க. அப்படி சொல்லலை, எனக்கு அங்கே மதிப்பு கொடுக்கல, எனக்கு அங்கே சாம்பார் ஊற்றலை, எனக்கு அங்கே குழம்பு ஊற்றலை, ரசம் வைக்கலை, அதனால் நான் இங்கே வந்துட்டேன் அப்படி தான் சொல்கிறாங்க. தவிர ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல, கொள்கை பிடிச்சிருக்கு, அந்த கோட்பாடு தத்துவங்கள்லாம் எனக்கு வந்து ஈர்க்கப்பட்டிருக்கு, மக்களுக்கு நல்லது செய்வாங்கன்ற எண்ணம் இருக்குது. அப்படி எதுவுமே கிடையாது. மக்களை பற்றி தான் யோசிக்கிறதே கிடையாது. அப்போது வந்து எதோ சொல்லுவாங்க கேட்டால் அந்த அலை மாதிரி இந்த விஜய்ன்ற அலை, அந்த அலைலாம் வந்து நிற்காதுல்ல சார். பெரிய பெரிய அலை வரும், திரும்பி வந்து இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும், அவ்வளோதான். அது மட்டும் தான் நான் வந்து கமல் வந்தார், சரத்குமார் வந்தார், அப்புறம் வந்து இப்போ வந்து சரத்குமார் கொண்டு போய் கட்சியை வந்து அப்படியே மொத்தமாக சேர்த்து விட்டார். வித்துட்டாருன்னு சொன்னால் கோவம் வரும், சேர்த்துட்டாரு. கமல் வந்து ஒரு சீட்டுக்காக போயிட்டு இப்படி போயிட்டு வந்து அடமானம் வச்சார்னா அதுவும் கோவம் வரும் இல்லையா? உண்மை தானே சார்? இப்போ கிட்டத்தட்ட அடகு வச்ச மாதிரி இருக்காது தானே சார் ஒரு எம்பி சீட்டுக்கு. இவர் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து வித்துட்டார். இதில் யார் பெட்டர்னு தான் நம்ம யோசனை பண்ணியிருக்கோம். அப்போ இந்த சுச்சுவேஷனில் நாளைக்கு விஜய் நிலைமை என்ன சொல்ல முடியாதுல்ல சார். அப்போ உறுதியாக நம்ப முடியாது. இப்போ நம்பிக்கையான ஒரு தலைவராக வரல இல்லைங்க. நான் வந்து இவங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 திராவிட கட்சிகளும் சரி 2 தேசிய கட்சிகளும் எதிர்த்து நான் களமாடுறேங்க. இவங்க யாரும் தேவைங்க, நான் தனித்து நிற்போங்க, நான் வந்து சாதிச்சு காட்டுவேங்க. அப்படி இல்லையே, யாரெல்லாம் வருதுன்னா வாங்க, என் கூட வந்து சேருனா சேருங்க. எனக்கு யாருமே வரல, இந்த நிமிஷம் வரைக்கும் வரல. ஸோ அப்போ வந்து கொள்கை ஸ்ட்ராங்காக இல்லை. பேஸ்லெஸ் சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இப்போ இந்த உயிரிழப்புலாம் ஏற்படுது இல்லையா ஒரு கூட்டத்திനും, அதில் சில பேர் உங்களை மாதிரி நிர்வாகிகள் சொல்றது என்னன்னா, பொது நிர்வாகிகள் சொல்றது என்னன்னா, இது மாதிரி ஸ்ட்ரக்சர் சரியில்லை, கீழ் நிர்வாகிகள் வந்து சரியா கட்டமைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல ஒரு இஷ்யூ வருது. இல்லைன்னா விஜயே இதை கவனிக்கிறது இல்லை, விஜய்க்கு ஒரு அக்கறை இல்லை அப்படின்னு வருது. யார் மேல சார் தப்பு இருக்கும்? உண்மையாக சொல்கிறேன் சார், 2 மைனஸ் இருக்கு சார் கட்சியில். தலைவருக்கு ஒரு அரசியல் கட்சி நடத்துறதுக்கு போதுமான ஞானம் இல்லை, அறிவு இல்லை. இருக்கு. ஆமாம், அறிவு இல்லை, அனுபவம் இருக்கா சார்? அனுபவம் இனிமேல் தான் சார் வரும். ஆனால் அறிவு வேணும்ல, அறிவு இருந்தால் தான் அனுபவம் வரும் உங்களுக்கு. அறிவே இல்லாத போது அனுபவத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ அந்த அனுபவம் மட்டுமே இப்போ வந்துட்டு இருக்கும்போது கேட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற அத்தனை பேரை இயக்கிறான். சரி, அவனாவது அறிவோடு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவனும் அறிவு இல்லாமல் இருக்கிறான். நான் சொல்ல புஷியாக வந்து அது வரைச்சுனா இந்த லொட்டு லொசுக்கு இவங்கெல்லாம் இருக்கிறானுங்களே, அவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவனும் அறிவு இல்லாமல் இருக்கானு. ஸோ அதனால தான் எல்லாருமே தற்கொலையாக இருக்கானுங்க பாருங்கள். நல்லா புரிஞ்சுங்க, ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். இப்போ பெரியார் குறித்து ஒரு பேச்சு வந்து நாம் தமிழரில் ஒரு மேடையில் பேசுகிறாரு. அங்கே செருப்பு வச்சு நடக்குது. செருப்பு வந்து யார் மேலே போய் விழுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து நாஞ்சில் சமூகத்து மேலே விழுது. நாஞ்சில் சமூகத்து மீது விழுது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கோ இலக்கு வச்சது அவர் மேலே விழுததாக கூட இருக்கட்டுமே, ஆனாலும் தன் கட்சி நிர்வாகி அவர் மீது செருப்பு வந்து விழுது. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மென்மையாவது கண்டிக்கணும், கண்டிக்கவே இல்லை. நாஞ்சில் சமூகத்து மேலே விழுந்ததா? ஏன்னா அதுக்கு நான் கேட்குறேன், ஏன்பா ஒரு ஃபார்மாலிட்டி கூட கண்டிக்க மாட்டீங்கன்னு கேட்டால் அதுலேருந்து ஒரு பதில் வருது, சூப்பரான பதில் வந்துச்சு சார் எனக்கு. என்னென்னா, இல்லை சார் அது எதுக்காக செருப்பு வச்சுட்டாங்கன்னா பெரியார் குறித்து இழிவாக பேசினாங்க நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர், அதனால் தூக்கி வந்து செருப்பு வீசினாங்க. அப்போ அந்த செருப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெரியாமல் நாஞ்சில் சமூகத்து மேலே வந்து விழுந்துச்சு. இதுக்கு நம்ம வந்து கண்டிச்சோம்னா அப்போ பெரியாருடைய வந்து பெரியார் குறித்து இழிவாக பேசுறது ஆதரிச்ச மாதிரி ஆகிடும். அதனால் நாங்கள் கண்டிக்க மாட்டோம். உங்கள் அறிவில் நான் என்ன சொல்கிறது,
ஃபார்மாலிட்டிக்காக நீங்கள் சொல்லணும்ல, இது போன்ற வந்து ஒரு நாகரிகமாக நடந்துங்க, இப்படி நடந்துக்காதீங்க, இந்த செருப்பு வச்சு சம்பவம்லாம் இது மாதிரி பண்ணாதீங்க, நாகரிகமாக நடந்துங்க, யாராக இருந்தாலும் நாகரிகமாக கருத்தாக வந்து எதிர்கொள்ளுங்க. இதை சொல்கிறது கூட அவங்களால முடியாது. இதுக்கு போய் கதையை எடுத்துக்கிறாங்க. என்னன்னு கேட்டால், இதை ஆதரிச்சுட்டா பெரியாரை இழிவுபடுத்தி பேசுகிறத வந்து ஆதரிச்ச மாதிரியார். அவ்வளோதான் உங்கள் அறிவு. எதை எப்படி வந்து எதிர்கொள்ளணும், எதுக்கு எப்படி கண்டனம் தெரிவிக்கணுன்ற அடிப்படை அறிவே இல்லாமல் இருக்கிறான்னு சார். நான் வெளிப்படையாக சொல்கிறேன், நான் ஆய்வே செஞ்சேன். இவனுக்கு அரசியல் கட்சி நடத்துகிற அளவுக்கு அறிவு இருக்கான்னு சொல்லி நான் ஒரு ஆய்வு மேற்கொண்டேன் வெங்கட்ராம். சும்மா போகிற பக்கம்லாம் சொல்ல. கிட்டத்தட்ட இதுக்காக மெனக்கட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவனுடைய பழைய சங்கதிகள் எல்லாத்தையும் எடுத்து 2 வருஷமாக வந்து இவனுடைய கட்சி தொடங்குறதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்தையும் எடுத்து தொகுத்து இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை அரசியல் அறிவு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. கூட பின்னாடி இருக்கிறவங்க இருக்கான்னு கேட்டால் இல்லை. சரி, அந்த அடிப்படை அறிவே இல்லாத இருக்கிறானுங்க, அனுபவமும் இவனுக்கு கிடையாது. அனுபவம் உள்ள வந்தான்னா அவனையும் பயன்படுத்திக்கவும் மாட்டானுங்க, அவனும் வந்து தற்கொலை ஆயிடுறான். யார் இந்த செங்கோட்டையன் மாதிரி இன்னும் சில பேர் வந்தாங்கன்னா, அப்போது நம்ம ஒரு கேள்வி வருதுன்னு கேட்டால், இப்போ இது இந்த அளவுக்கு இந்த 2 வருஷம் இந்த கட்சி இப்படியாவது இயங்கிறதுக்கு காரணம் என்ன? ஒரே ஒரு ஆள், ஜான் ஆரோக்கியசாமி, ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இந்த அளவுக்கு இன்றைக்கி இருக்கிறதுக்கு காரணமே கேட்டால் ஜான் ஆரோக்கியசாமி. ஏன்னா ஜானோடு நான் பழகியிருக்கேன், பேசியிருக்கேன்றது எனக்கு வந்து ஒரு பரிச்சயம் இருந்தால் கூட நான் யோசிக்கிறது கேட்டேன், இந்த 2 வருஷமாவது இப்படி போனதுக்கு காரணம் ஜான் தான் காரணம். அப்போ இந்த மாதிரியான மரணங்கள் இதுக்கெல்லாம் யார் ஜான் தான் காரணம் கிடையாது. ஜான் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு. அவர் வந்து ஒரு வியூகத்தை போட்டுக்கிறார். எக்ஸிக்யூட் பண்ணுறதுல ஏற்படுற கோளாறு, எக்ஸிக்யூட் பண்ணுறவனுக்கு அறிவு இல்லாமல் இருக்கிறான். ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கு அறிவு இருக்குது, ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணுறவனுக்கு அறிவு இல்லாமல் இருக்கிறான். இதுதான் உண்மை. அதனால தான் இன்றைக்கி இந்த மரணங்கள், இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த செவருன்னு எத்தனை பேர் காவு வாங்குமோ அப்படின்றது. அதுக்கப்புறம் அவங்க கேட்டால் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ன, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நீங்கள் வந்து ஒரு கூட்டத்தை நடத்தணும். குறைஞ்சபட்சம் நீங்கள் ஸ்ட்ரக்சர் அங்கே இருக்குன்னு காட்டினா நீங்கள் நிர்வாகிகள் கூட்டன்ற பேரில் நடத்துங்க. எப்படி? அங்கே நிர்வாகிகள்லாம் கிடையாது, நிர்வாகிகள பேரில் ஒரு கூட்டத்தை நடத்துங்க. 5000 பேர் நிர்வாகிகள். யாரெல்லாம் QR கோடு கொடுத்து உள்ளே வர வைக்கிறோன்னா அவெல்லாம் நிர்வாகிகள். எந்த வட்டம் சொல்கிறா பார்க்கலாம். இவன் எந்த வட்டத்தை சேர்ந்தான், இவன் எந்த வட்டத்தை சேர்ந்தான், இவன் எந்த வார்டு, இவன் எந்த வார்டு அதெல்லாம் கிடையாது. இவங்கெல்லாம் நிர்வாகிகள். உள்ளே வந்துட்டானா நிர்வாகி. அந்த கூண்டுக்குள்ளே வந்துட்டானா QR கோடு வாங்கி வந்துட்டானா அவன் நிர்வாகி. சரி வந்துட்டானே சரிண்ணா, அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிஸ்டாக சொல்லுவார், அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேரை போடு, பந்தலை போடு, யார் சொல்லுவாங்க? ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்குன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கூட்டத்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது யார்? இவனுக்கு தான் பண்ணணும். இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏன் செலவு பண்ணணும், நீ ஏன் செலவு பண்ணணுன்ற அந்த இதில் தான் வந்து வெயிலில் நிற்க வைக்கிறேன். கடந்த வெயிலில் வந்து 15 பெண்கள் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. அதில் சேர் கூட போடல, அதை தான் நான் சொன்னேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, சேர் போட கதி இல்லையாடான்னு கேட்டேன், பந்தல் போட்டு கதி இல்லையான்னு கேட்டேன். மக்கி போயிருக்கு ஒவ்வொருத்தங்கிட்டையும் பணம், ஒவ்வொருத்தரையும் மக்கி போயிருக்கு பணம். எல்லாம் கொள்ளை அடிக்கிறவங்க அத்தனை பேர் நீ கூட வச்சிருக்கிற. யாராவது அதில் இருக்கிறவங்க காந்தியவாதி எவனா இருக்கிறானா சார்? இல்லை சார், விஜய் சார் ஒரு வேளை பணம் கொடுத்து அதை சரியா எக்ஸிக்யூட் பண்ணாம இது பண்ணிட்டாங்க. பணமே அவன் கொடுக்காதனால தான் அவனுக்கு சொல்றதுக்கு தகுதி செய்யுங்கன்னு சொல்லிட்டு, செய்யுங்கன்னா பணம் ஒன்றும் இல்லை, பந்தல் போடுங்கன்னு சொன்னா பணம் ஒன்றும் இல்லை. ஸோ அவரே டேரக்டாக இல்லை. அப்போ என்னன்னு கேட்டா அவர் என்னன்னு கேட்டால் அவர் சொல்லுவாங்க, சார் நம்ம வந்து 23ஆம் தேதி 12 மணிக்கு நீங்கள் வந்து கூட்டத்தில் கலந்துக்கிறீங்க சார், இதுதான் சார் ஸ்கிரிப்ட், இதை மனப்பாடம் பண்ணிங்க, அவ்வளோதான். இந்நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த படத்தை அந்நியன் படத்தை சொல்ல கள்ளிக்காட்டு இதிகாசம் மாதிரி வந்து வைரமுத்து எழுதின வந்து கள்ளிக்காட்டு இதிகாசம் ஏதோ சொல்லுவாங்கல்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு அப்படியே வந்து பின்னாடி வந்து நம்ம இவர் விக்ரம் வந்து நடந்துட்டு இருப்பார் பாருங்க, அந்த மாதிரி நேரம் படிச்சுட்டு இருப்பான் வீட்டுக்குள்ளே. இதை மனப்பாடம் பண்ணிட்டு அங்கே வந்து ஒப்பிக்கணும். அவங்க அவ்வளோ அவனுக்கு தப்பு தகரமாக வந்து படிச்சிடாமல் நல்லபடியாக படிக்கணும்னு சொல்லி இந்த எக்ஸாமுக்கு எப்படி ரெடி ஆகும், பிள்ளைங்களாம் எக்ஸாமுக்கு ரெடி ஆகும், முக்கி படிப்பான் எக்ஸாம் டைமில். அந்த மாதிரி தான் இப்போ அங்கே என்ன ஏற்பாடு இருக்குது எல்லாம் இவங்க பண்ணும். அப்போது அங்கே அடுத்து இருக்கிற தலைவர்கள் கிடையாது, அவனுங்க தற்கொலைகள் சரியில்லை. இப்போ நான் கேட்குறேன் உனக்கு பந்தல் போட கதி இல்லையான்னு கேட்டேன், பந்தல் போடுறான். சேர் போடுறது கதி இல்லையான்னு கேட்டேன், சேர் போடுறான். இப்போ நான் கேட்குறேன் 5000 பேர் தானே வரான் சார், சிம்பிளாக ஒரு 1000 பேரை வச்சு சாப்பாடு போடுறாங்க சார் கல்யாணத்தில். 5000 பேர் சோறு போட முடியாது சார். நீ ஒன்றும் 13 பதார்த்தம்லாம் நீ போட வேணாண்டா. இது ஒரு பிரிஞ்சி சோறு தட்டி விடு, ஒரு 10 டபரா சொல்லிட்டு ஒரு தண்ணி பாட்டில் தட்டி விடு, சாப்பிட்டு போவான்ல. உங்க புண்ணியத்தில் இன்னைக்கு டிவிக்கு தொடர்களுக்கு இப்போ சோறு ஏற்பாடு பண்ணல, சோறு இது வரைக்கும் தகவல் இல்லை. அதான் காலையில் கேட்டேன் அந்த பையன் கிட்ட, தம்பி முதல்ல அதை சொல்லுப்பா, சோறு போடுறாங்களா, மதிய வேலை 1 மணி ஆயிடுச்சு சார், எங்கே சார் போய் சாப்பிடுவான் நான் கேட்குறேன். கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறீங்களா வேலூர் அப்படியே அங்கே அப்படியே பக்கத்துலேருந்து வந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு எங்கெங்கலாம் வரான்னு தெரியுங்களா? மூலையிலேருந்து வரானுங்க.
முதலில் வருவதற்கு முன்னுரிமைன்ற மாதிரி ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்க கூட எவ்வளோ வராங்க, யார் கேட்குறது, யார் புஷியார், உங்கள் கூட எவ்வளோப்பா வராங்க, எத்தனை பேர்ப்பா வராங்க அண்ணா, அண்ணா என் கூட 20 பேர் வராங்கண்ணா. 20 டோக்கன், 20 டோக்கன் தான் கொடு, பாஸ் தான் டோக்கன், அவ்வளோதான் 20 பேர். அவன் எங்கேருந்து வருவான்? வேலூர் டிஸ்ட்ரிக்டில் மூலையில் திருப்பத்தூர் எண்டு அந்த பக்கம் எங்கேயாவது உள்ளுக்குள்ளே சென்னையிலேருந்து போக கூட வாய்ப்பு இருக்குது. அதுவும் கூட வாய்ப்பு இருக்குது சொல்கிறேன் நான். அதாவது ஒரு ஒழுங்கீனன்ற நான் அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் இந்த இடத்துல இது ஒழுங்கற்ற கூட்டம். அதை கொண்டு வந்து நீங்கள் என்டிகேவோட ஒப்பிடவே கூடாது. என்ன கேட்டால் டிவிக்கோட எந்த வகையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பிடக்கூடாது. விஜயே ஒப்பிடக்கூடாதுன்ற நான். விஜயை ஒப்பிட முடியாது சார். ஒரு போராளியிட கொண்டு வந்து ஒரு பொறிக்கையை கொண்டு வந்து ஒப்பிடுவீங்களா சார்? நீங்கள் ஓப்பனாக சொல்கிறேன், அடித்து பேசணுமா? போராளி எங்க, பொறிக்கை எங்க? யாரும் நீங்கள் ஒப்பிட முடியாது. ஸ்டாலினை ஒப்பிடுவீங்க நீங்கள்? அவர் சீனியாரிட்டி எங்க? ஸ்டாலின் சீனியாரிட்டி எங்க? உன்னுடைய சீனியாரிட்டி எங்க? ஆனால் விஜயோட வருகை வந்து நாம் தமிழர் கட்சியோட ஓட்டு வங்கியை பாதிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து. ஒன்று இப்படி தான் ரீல் ஓட்டிருந்தீங்க, அதுதான் நேற்று பதிலடி கிடச்சிச்சு மாநாட்டில். இது ஒரு வாக்கு வங்கியை ஒன்றும் கழட்ட முடியாது, ஸ்ட்ராங்காக இருக்குது. பார்த்தீங்களா, காமிச்சாச்சுல்ல, ஸ்ட்ராங்காக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பிடுங்க முடியாது. விஜய் பிடுங்கிறதுனா அவரே தான் பிடிக்கணும், அவங்க கட்சியிலேருந்தே தான் பிடுங்கணும். மற்ற கட்சிகள்லாம் ஒன்றும் ஓட்டு பிடுங்கிறத சொல்கிறேன். நீங்கள் பிடுங்கன்னா வேறு எதுனா நினச்சிடாதீங்க. வேறு எந்த கட்சியிலேருந்து ஓட்டெல்லாம் பிடுங்க முடியாது. புரியுதா சொல்கிறது? வேணா அந்த சைடில் போகலாம், ஏடிஎம்கே சைடில் வேணால் போகலாம். ஆனால் அவங்களும் பதில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெறும் காற்றடைத்த பலூன்னு சொல்லுவாங்க பாருங்க, அப்படி தான் சார் இருக்குது டிவிக்கு. ஸோ வெறும் காட்சி அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. காலம் பதில் சொல்லும். இங்கே வந்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததற்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.